பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்ற தலைப்போடு நடந்து கொண்டிருக்கிற இந்த உழைப்பார் தின விழா நிகழ்ச்சியின் தலைவர் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய தோழர் வேல்முருகன் அவர்களே, உரையாற்ற இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணி செயலாளர் வழக்குரைஞர் தோழர் ராஜீவ்காந்தி அவர்களே, இதற்கு முன்னால் பேசிய வேல்முருகன் அவர்கள் விழித்து பேசிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்பான வணக்கங்கள். இந்த நாளில் 2 முழக்கங்களை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, பாசிச பாஜகவை வீழ்த்துவோம் என்பது ஒன்று, இன்னொன்று மாநில அதிகாரங்களை மீட்டெடுப்போம் என்பது. இந்த நாளின் சிறப்புகளும் சிலது உண்டு. இந்த நாள்தான் சிறந்த பாசிஸ்டாக உலகம் இன்றும் வெறுக்கிற நாஜி தலைவரான ஹிட்லர் இறந்த நாள் இன்றுதான் அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்தான். இதற்கு 2 நாளைக்கு முன்னால் 28ஆம் தேதி தான் பாசிசம் என்ற தத்துவத்தை உருவாக்கிய முசோலினி அடித்து கொல்லப்பட்டு தலைகீழாக தொங்கவிடப்பட்டு செருப்பாலும் எச்சிலாலும் துப்பப்பட்டான். அதற்கு அடுத்த நாள் தான் இன்னைக்கு இன்னொரு பாசிசவாதி இன்று விடைபெற்று ஓய்வு பெற்று அவர் ஆட்டங்கள் தொடரும், ஓய்வு பெற்று புதுவர் ஒருவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார். காஞ்சி மடத்துக்கு. எந்த காஞ்சி மடத்துக்கு? இன்றைக்கு இந்து நாளிதழில் விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த காஞ்சி மடம் கிமு 483 நிறுவப்பட்டது. பொய் பேசுறது இவங்களுக்கு அளவே இல்லை. புராணத்தில் படித்தது இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சங்கராச்சாரிய 8ஆம் ஆண்டு தான் ஆதிசங்கரனே பிறந்தான், 8ஆம் நூற்றாண்டு தான். ஆனால் இந்த காஞ்சி மடத்தை மட்டும் கிமுவிலே தொடங்கிட்டானா. என்னையா ஆச்சரியம்! சங்கராச்சாரி வர்றதுக்கு முந்தைய சங்கர மடம் வந்துருச்சோ, சங்கரன் பிறக்கிறதுக்கு முந்தைய ஆதிசங்கரன். அவன் பாட்டில் அதற்கு முந்தைய 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞானசம்பந்தரை அவர் பார்ப்பாங்கனால திராவிட சிசு என்பதை ஞானப்பால் உண்டதால் அறிவு பெற்றான் என்று புகழ்ந்து பாடியிருக்கான் சௌந்தரலஹரியில். அவன் எப்படி அவன் மன்றம் வந்து கிமு 483 தோன்றிய மடம் என்று இந்து பத்திரிகையில் விளம்பரம் தருகிறான். இன்றைக்கு இந்து பத்திரிகையில் வந்திருக்கு. அவன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறான். என்ன அவருடைய சிறப்பு? அவன் கிரிக்கெட் ஆடினாலும், விஜயேந்திரன் நடிகளோடு ஆடினாலும் வர்ணாசிரமத்தை பாதுகாத்தான். அந்த வர்ணாசிரம சமுதாயம் மீண்டும் அமைய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பாசிச பாஜகவும் போராடி கொண்டிருக்கிறது, அதனுடைய RS தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு. இந்த நாளில் நாம் அவர்களை அழிக்க நினைப்பது கூட ஒரு காலத்தில் அல்லது வரலாற்று முந்தைய வரலாற்று காலங்களெல்லாம் பார்ப்பன சத்திரியர் கூட்டு. சத்திரியன் நம்மூர் சத்திரியன் இல்லை, இவங்கெல்லாம் பிசி, சும்மா சத்திரியன்னு சொல்லிக்கிறான். உண்மையான சத்திரியர்களும் ஆட்சியாளர்களும் குருக்களும் கூட்டணி வைத்து கொண்டிருந்தார்கள். நவீன அரசியல் காலத்தில் பார்ப்பனர்களும் பனியாக்களும், பெரியார் பார்ப்பன பனியா வைத்தான் அவர் எதிர்ப்பு பக்கம் நிறுத்தித்தான் அவர் தத்துவங்களை பேசி கொண்டிருந்தார். இப்போ அவர்களுடைய நிலை தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அதை காவி கார்ப்பரேட் கூட்டமைப்புன்னு சொல்லலாம், பார்ப்பன பனியா கூட்டுன்னு சொல்லலாம். இந்த நிலையில்தான் அவர்களை நாம் எதிரணியில் நிறுத்தி பார்க்கிறோம். அவர்களுக்கு எவை தேவை என்பதற்கு அந்த பாசிசத்துக்குள்ள முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன என்று பார்த்தால், அவன் அல்ட்ரா நேஷனலிசம் பேசுவான் என்று ஒரு வரையறுக்கிற தலைவர் சொல்கிறார். ஒருத்தர் சந்தினாள் சொல்லுகிறார், நாமெல்லாம் பேசுவது ஒரு வேளை நாட்டுப்பற்று, நமக்கு தமிழ்நாட்டு பற்று, இந்திய நாடுன்னு கருதிக்காதீங்க, தமிழ்நாட்டு பற்று நமக்கு இருக்கும். சில பேர் சொல்லிக்கொள்வான், கப்சா கூட விடுவான், இந்திய தேசப்பற்று என்பான். ஆனால் இவன் ஒன்றுமே இல்லாதவன் அல்ட்ரா நேஷனலிசம் பேசுவான், மிக அதிகமான நாட்டுப்பற்று உள்ளவனைப் போல நடித்து கொள்வான். அடுத்தது அவனது முற்றாளுமை, எல்லாவற்றும் அதிகாரத்தை செலுத்துவான், இராணுவமயமாக்குவான், எதிரிகள் இல்லாது ஒழிப்பான், ஜனநாயக குரல் ஒழிக்காமல் பார்த்து கொள்வான். இதெல்லாம் தான் அவனுடைய குணாம்சங்களாக சொல்லுகிறார்கள். அது அப்படியே பொருந்தது. என்னென்ன 14 குணாம்சம் சொல்லியிருந்தார்கள் பாசிசத்துக்கு, 14 பொருந்தும் இவர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இன்னொன்று ஒரு பக்கம் ஒரே நாடு என்பதை அழுத்தி பேசுகிறார்கள். எதிர்ப்பு குரலோ எதிர் சிந்தனை உள்ளவர்கள் ஆட்சியோ இருந்துவிடக்கூடாது என்பது அவருடைய நோக்கத்தில் ஒன்று. அதோடு இன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை ஒட்டியும் இந்த நிகழ்ச்சிகள், இதையெல்லாம் சேர்த்து பார்க்குற போது புரட்சியாளர் அம்பேத்கருடைய பல சிந்தனைகளைத்தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது. தோழர் ஜெஸ்ஸி அவர்கள் சொன்னார்கள், ஜனநாயகத்தின் ஆபத்து இருக்கிறது என்பதை அரசியல் சட்டத்தை அறிமுகப்படுத்திய நாளில் பேசினார், வேறு நாளில் கூட பேசல. ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையோர் ஆட்சி என்பது ஆபத்தில் முடியும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய தலைவர். அவர் கடைசி காலகட்டத்தில் அவருடைய டிசம்பர் 56 அந்த மாமனிதரை இழந்தோம். டிசம்பர் 55 ஒரு நூல் அவர் எழுதினார், மாநில மொழிவழி மாநிலங்களை பற்றிய சிந்தனைகள், தாட்ஸ் ஆன் லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸ் எழுதினார். அதில் பலவற்றை அவர் சொன்னார். முக்கியமாக சொன்னார், இந்த மாநில உரிமைகளை காப்போம் என்பதற்காக சொல்லுகிறேன், தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் எப்படி சேர்ந்திருக்க முடியும் என்று அவர் எழுதுகிறார். 4 வேறுபாடுகளை அவர் காட்டுகிறார். ஒன்று, வட இந்தியா கல்வியில் பின்தங்கியது, தென்னிந்தியர்கள் கல்வியில் முன்னேறியவர்கள். 2025 எழுதலை, 1955 எழுதியது. தென்னிந்தியர்கள் முற்போக்கானவர்கள், அவர்கள் பழமைவாதிகள். தென்னிந்தியர்கள் பகுத்தறிவாதிகள், அவர் மூட நம்பிக்கையாளர்கள். இதெல்லாம் பிரிக்கிறார். இந்த 2 பேர் எவ்வளவு நாள் சேர்ந்து இருக்க முடியும்? இப்போதே தென்னாட்டில் பிரிவினை குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று 55 சொன்னார். அதோடு நிறுத்தலை. எங்காவது தென்னிந்தியாவில் போய் நிர்வாண சாமியார்கள் நடமாட முடியுமா? சதியில் உடன்கட்டை ஏற்றுதல் தான். ஏறுதல் நாம் சொல்லிட்டோம், தப்பா மொழிபெயர்த்து இன்றும் சொல்லுகிறோம். உடன்கட்டை ஏற்றுதலை அங்கு நிகழ்த்தி விட முடியுமா? காசியில் போய் நம்முடைய குடியரசுத் தலைவர் பார்ப்பனர் காலை கழுவி அந்த நீரை 5 பார்ப்பனர் காலை கழுவி நீரை குடித்தாரே, அது தென்னிந்தியாவில் நடக்குமா? இந்த கேள்விகள் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுப்பிய கேள்விகள் 1955 இன்றும் பொருந்துகிறது. எப்படி அது நீண்ட நாள் நீடித்திருக்க முடியும், ஒன்றுபட்டு இருக்க முடியும்? அவர் பல ஆலோசனைகளை முன்வைத்தார். இப்போ நாம் உச்சநீதிமன்றத்தின் கிளை வேண்டும் கேட்பதை போல தலைநகரை இங்கொன்று வைக்க வேண்டும் தென்னிந்தியாவில் என்றார். அது வேணும். அப்போது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது, முகலாயர் காலத்தில் இருந்திருக்கிறது, ஏன் இப்போது இருக்க முடியாது என்றும் அவர் கேள்வி வைத்தார். இந்த வகையில் தான் எல்லாவற்றுக்கும் நாம் முன்னோடிகளாக இப்போ இதிலிருந்து தான் நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது பல செய்திகளை. இப்போது நமக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்கிற பாசிஸ்டுகளுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றாலும் நாம் பற்றி பிடித்திருக்க வேண்டிய தலைவர்களாக தமிழ்நாட்டில் பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும், அவருடைய சிந்தனைகள் தான் அவர்களை பற்றி. இப்போ சொல்கிறோம், இந்துத்துவ அம்பேத்கர் நம்மால் வச்சே புத்தகம் எழுதுகிறான். நம்மால் போய் அவர் அடிமையாகி ஏதோ கூலி வேலைக்கு எழுதுகிறார்கள். நம்மளுங்க வேலை ஒரு கூலியை ஒரு பதவியை பெற்றுக்கொள்கிறார்கள். பாகிஸ்தான் பிரிவினின் போதும் எழுதினார், இந்த நாட்டில் எப்படியாவது எந்த காரணத்திலாவது இந்து ராஜ்யம் அமையுமே ஆனால் அதைவிட மக்களுக்கு பெருங்கேடு எதுவுமே இருக்க முடியாது என்று சொன்னார். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்துட்டாங்க, அமைஞ்சிருச்சு, இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த நாட்டில் அமைத்து விட்டதாகவே கருதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெடித்து கிளம்பவில்லை. மும்மொழி கொள்கை இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க அதை எதிர்க்க போய் ஒவ்வொரு மாநிலமாக மராட்டியம் இதற்கு தொடங்கி இருக்கிறது. வங்கம் பேசியது 2017 சித்தராமையா அப்போது சொன்னார். அங்கே இருக்கிற மெட்ரோ ரயில் இருக்கு இந்திய எழுத்தெல்லாம் அழிக்க சொல்லி அரசாணை போட்டார். இப்படிப்பட்ட நாமெல்லாம் தமிழ்நாட்டில் 1967 செய்து விட்டார்கள். 50 ஆண்டுகள் நாம் பின்தங்கி இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கோம் என்று சட்டமன்றத்தில் பேசினார். இது மெல்ல மெல்ல இங்கிருந்து தான் குரல்கள்லாம் அங்கே போய்கொண்டே இருக்கின்றன. அது நிச்சயம் வெடிக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற போது வெடித்துத்தான் தீரும். இந்த மாதிரி ஆட்சி, கொடூரமான ஆட்சிகள், அதுவும் அவர்களுக்காகவே எல்லாம் சட்டம். இப்போ கூட இந்த அறநிலையத்துறையை பற்றி பேசி சொன்னார்கள். அதில் அவன் சொல்கிறதே என்ன சொல்கிறான், இந்துக்கள் மட்டும் அதில் ஆயிட முடியாது. இந்துக்கள் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளாக ஆக முடியாது. அதில் ஒரு வார்த்தையை போடுறான், ப்ராக்டிசிங் ஹிந்துஸ்ங்கிறான். நான் பிறப்பால் இந்து, ஆனால் இந்து மதத்தை நான் பின்பற்றுவது இல்லை. நான் அங்கே ஒரு அதிகாரியாக போய்விட முடியாது. அவன் கல்லூரிகள் பேராசிரியராக போய்விட முடியாது. ப்ராக்டிசிங் ஹிந்து தான் சொல்கிறான். ஆனால் வக்ஃபோர்டுக்கு மட்டும் இந்துக்கள் இருக்கலாமா?
ஏன்டா அதுக்கும் சொல்ல ப்ராக்டிஸிங் முஸ்லீம் தான் இருக்குன்னு எழுத முடியாதா உன்னால்? இதுக்கு எழுதிட்டுல உச்ச கவனமாக. இப்படியெல்லாம் எதிரிகளே இல்லாமல், நமக்கு மாற்று சிந்தனை கொண்ட மதங்கள் இல்லாமல் அழித்து விட வேண்டும் என்று நினைப்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உரிமை குரல் இல்லாமல் இருக்க வேண்டும், உரிமை குரல் எழுப்பவர்களை நசுக்க வேண்டும் என்பது இன்னொரு பக்கம். உரிமை குரலை எழுப்பி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. அது நீண்ட வரலாறு உண்டு. அது நான் மட்டுமில்லை, பல பேர் இந்த உரிமை குரலை அப்போதே எழுப்பியிருக்க. தமிழ்நாடு இந்தியாவோடு இருக்காது என்று கருதி கொண்டவர்கள் தமிழர்கள் கூட இல்லை. முதல்ல சார் சங்கரநாயர்னு ஒருத்தர் இருந்தார், உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், வைஸ்ராய் கவுன்சில் மெம்பராக இருந்தவர். அவர் 1925 டெல்லியில் இருக்கிற சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார். தமிழ் பேசும் 10 மாவட்டங்களை தனி நாடாக பிரிக்க வேண்டும், அவர்களுக்கு தனியாக தொடர்வண்டித்துறை, தனியாக இராணுவம், தனியாக கடற்படை, வான்படை எல்லாம் வைத்துக்கொள்கிற அதிகாரம் இருக்க வேண்டும். தீர்மானத்தை அவர் கொண்டு வந்தார். அது நிறைவேறுமா இல்லையான்ற அந்த சிந்தனையை அவர் முன்வைத்திருக்கா 1926 வைத்திருக்கிறார். அதுக்கு முந்தைய டிஎம் நாயர் 17 எழுதிட்டார், நீதி கட்சி தலைவர். சகோதர மொழிகளை பேசுகிற 4 மொழி பேசுகிற நாம் தனி நாடாக அமைத்து கொண்டு கூட்டாக இயங்க வேண்டும் என்று ஜஸ்டிஸ் பத்திரிகையில் தலையங்கம் எழுதுகிறார். நவம்பர் 1917 எழுதினார். இதை நாம் இப்போது வலியுறுத்துவதற்கான சக்தி நம்மிடம் இல்லை, ஆசை இருக்கிறது, சக்தி நம்மிடம் இல்லை என்ற காரணத்தால் முதல்ல சட்டம் வழங்குகிற உரிமைகளை எங்களுக்கு கொடு. சட்டம் ஏற்கனவே எங்களுக்கு வழங்கி இருக்கிற மிக நீண்ட விவாதத்துக்கு பின்னால் நிறைவேற்றப்பட்ட பல சட்டங்கள், அது வேணால் அப்டேட் ஆகிறதுக்கு சில மாற்றங்களை திருத்தங்களை செய்திருக்கிறோம். ஆனால் உரிமைகள் என்று வருகிற போது அந்த உரிமைகளை பறிக்கிற முயற்சிக்கு எதிராக இருக்கிற இந்த செய்தி தான். இன்னொரு பக்கம் நம்மை எதிரியாக பார்க்கிறார் என்பது சூத்திரர்களை, பஞ்சமர்களை, அவர்கள் மனிதர்களாக கூட மதிக்காத பண்பு தான் அவருடைய பண்பு. அது வர்ணாசிரம சமுதாயம் அது இருக்குன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, மறைச்சு மறைச்சு பேசுவான். சனாதனம் என்பான், எல்லாம் பேசுவான். நம்மால் இவர் மாமின்னு பேசணும், வழக்கு கொடுக்கணுங்கிறான். இந்த நாட்டின் தமிழ்நாட்டின் நீதிபதி பார்ப்பன சங்க மாநாட்டில் போய் பேசுகிறார். அவங்க பேர் அனிதா சுமந்த் என்ற ஒரு பெண், கேரளாவில் ஒரு நீதிபதி. 2 பேரும் பார்ப்பன சங்க மாநாட்டில், பார்ப்பன தனித்து மாணவர்கள்லாம். இன்னைக்கு ரிட்டையர் ஆன விஜயேந்திரன் அந்தால் பேசினார், நாமெல்லாம் கேட்டட் கம்யூனிட்டியாக வாழ வேண்டும், அக்ரஹாரங்கள் கிராமத்தில் இருந்தும் பரவாயில்ல, இங்கே தனியாக குடியிருப்புகளை அமைத்து கொள்ள வேண்டும், மற்ற இனங்களோடு கலக்காமல் இருக்க வேண்டும். இதா இன ஒதுக்கல் அல்லவா இது? அபார்த்தீடு இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் விவாதித்து கொண்டிருந்தோம். அது ஐநா மன்றத்தில் அபார்த்தீடை பற்றிய புகார் அல்சலாம் என்கிறார்கள். அதை எப்படி செய்வது என்பதை பற்றி நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதை எழுப்பணும். ஆமாம், அங்கே போய் பேசுகிறான் பார்ப்பன சங்க மாநாட்டில். இந்த விஜயேந்திரன் துறவியான், எல்லாம் துறந்தவனாம், இவன் போய் பேசுகிறான். இப்படிப்பட்ட சூழலில்தான் நாம் பலவற்றை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இந்துக்கள் அல்ல என்று அறிவித்துக் கொள்வது மட்டுமில்லை, அது இருக்கட்டும், அது சட்டம் அனுமதிக்கிறதா இல்லையா என்பது வேறு. நாம் அவர்களை அங்கீகரிக்கக்கூடாது என்பது தான், பார்ப்பனர்களை அங்கீகரிக்கக்கூடாது. அதனால தான் புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய சாவுக்கும் ஒரு 60 நாளைக்கு முன்னால் பேசுகிறார். அவர் உறுதிமொழிகளை சொல்லுகிறார். நான் இந்து சடங்குகளை செய்ய மாட்டேன், இந்து கடலை உணவ மாட்டேன், பார்ப்பனர்களை அழைக்க மாட்டேன், எல்லாவற்றையும் சொன்னார். அம்பேத்கரை ஒரு அடையாளமாக வைத்து கொண்டு வழிபடுவதால் நமக்கு பெருமை இல்லை. உண்மையான பெருமை அம்பேத்கர் நமக்கு காட்டிய வழியில் கொஞ்சம் நகர்ந்தால் கூட, முன்னகர்ந்தால் கூட அவருக்கு உண்மையிலே பெருமை சேர்ப்பதும் அதுதான். அவருக்கு நாம் காட்டுகிற மரியாதையும் அவர்தான். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பார்ப்பன சடங்குகளை, பார்ப்பன தலைமைகளை, சனாதனம் பேசுகிற மக்களை வெறுத்தொதுக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்பது உங்கள் சிந்தனைக்கு விட்டு, இந்த அரிய நிகழ்ச்சி தோழர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களும் உரையாற்ற வேண்டும். எனவே இந்த உழைப்பாளர் நாள் என்பது ஒரு பக்கம் இதான் இடதுசாரி மார்க்சிய சிந்தனையில் பார்த்தால் உழைக்கும் மக்கள் தான், சமூக பார்வையில் பெரியார் அம்பேத்கர் பார்ப்பதால் சூத்திர பஞ்சமர்கள் தான், ரெண்டும் நாம தான். எனவே இந்த உரிமைகள் என்பது இந்த நாளில் நாம் அவருடைய பெற்ற உரிமை வேறு உரிமை, அதற்காக நடந்த நாளில் நம் நாட்டுக்கு பொருத்தமான உரிமையாக, பெற வேண்டிய உரிமையாக சூத்திர பஞ்சமர்களின் இழிவை ஒழிப்பதும், அவர்களுக்கு ஒரு
மானமுள்ள வாழ்வை அளிப்பதும் அதை வழங்கிய தலைவர்களுடைய வழியில் நடப்பதும் நம்முடைய நோக்கமாகும். அதை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.